ஹே கைஸ், இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னா, இந்த நார்த் இந்தியா சவுத் இந்தியான்னு எப்பவுமே அடிச்சுட்டு தான் கிடக்குறான் பாத்தீங்களா. இதுல இருந்து என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா, ஏன் நார்த் இந்தியன்ஸ் வந்து இப்படி இருக்கிறாங்க, ரொம்ப மட்டமா இருக்கிறானுங்க, சிவிக் சென்ஸ் இருக்க மாட்டேங்குது, ட்ரெயின்ல டிக்கெட் எடுக்காம வரானுங்க, ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறானுங்க, இப்படி லேபராகவே இருக்கிறானுங்க, growth இல்ல, இப்படிலாம் ஏன்னு யோசிச்சிருக்கீங்களா. இப்போ நார்த் இந்தியானா ஃபுல் நார்த் இந்தியாவை சொல்ல முடியாது. இப்போ பீகார், இந்த எம்பி யூபி எல்லாம் இருக்குல்ல, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், இது எல்லாம் ரொம்பவே பூரா இருக்கு. இவங்களோட லிட்ரஸி ரேட் எடுத்துக்கிட்டாலே 50% 60% தான் மேக்ஸிமம். இப்போ வரைக்கும் மதத்துக்காக தான் சண்டை போட்டு இருக்கானுங்க. நான் பீஃப திங்கவா மாட்டுக்கறி திங்கவாங்கிறது தான் அங்க பிரச்சனையே. இவங்களுக்கு வந்து படிக்கணுமா மேல வரணுமா அப்படிங்கிறது பிரச்சனை கிடையாது. அதுவே குஜராத் இதெல்லாம் குஜராத் பஞ்சாப் இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம அளவுக்கு ஈக்குவலா நல்லா தான் ஒர்க் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் எங்க ஸ்ட்ராட்டஜினா, இப்போ நார்த் இந்தியா சவுத் இந்தியான்னு எடுத்துக்கிட்டீங்களா, நீங்க ஒரு லைன்ல ஒரு கோடை போட்டு இந்தியா மேப்ல ஒரு லைனை போட்டு பிரிச்சிருங்க. இப்போ மேல இருக்கிறது ஃபுல்லாவே நார்த் இந்தியான்னு வச்சுக்கோங்களேன். அங்கதான் ரா மெட்டீரியல் அதிகமா கிடைக்குது. அதாவது இந்த கோலா இருக்கட்டும், காப்பரா இருக்கட்டும், இந்த மெட்டீரியல் எல்லாமே அங்கதான் அதிகமா கிடைக்கும். பட் அது எல்லாம் அங்கதான் கிடைச்சாலும் அங்க ஏன் வந்து இண்டஸ்ட்ரியல் வந்து அதிகமா ஆகலன்னா, நம்ம வந்து போர்ட்ல இருந்து ரொம்ப பக்கத்துல இருக்கும். இப்போ சவுத் இந்தியா வந்து இப்படி கீழே நேரவா வி ஷேப்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு வந்து 3 பக்கமும் கடல் வந்து ஈஸியா இருக்கு. சோ அங்க இருக்கிற பொருளை இங்க கொண்டு வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட் ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து இங்க இருந்து போர்ட் மூலமா வெளியே பொருட்களை வந்து சேல்ஸ் பண்ண முடியும். சோ அதனால நம்ம இண்டஸ்ட்ரி வந்து நல்லாவே டெவலப் ஆச்சு. இப்போ தமிழ்நாட்டையே எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்தியாவில் ஓடுற 50% கார் வந்து தமிழ்நாட்டில் சென்னையில் ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருக்கும். நம்ம வந்து ப்ரௌடாக சொல்லிக்கலாம். அதே மாதிரி நம்மளோட 2 லாங்குவேஜ் பாலிசியாக இருக்கட்டும். இப்போ ஹிந்தி வந்து முக்கியம்னு சொல்லிட்டு இங்கே முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்களா நீங்கலாம். 2 லாங்குவேஜ் பாலிசியில் நம்ம தமிழ் இங்கிலீஷை வச்சு நம்ம ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப இதாக பர்ஃபெக்டாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட ரேட்டோ லிட்ரஸி ரேட்டும் நம்ம 90% மேலே இருக்கு. அதனால தான் ஹிந்தி எதுக்கு நம்ம இல்லாமலே நம்ம வந்து நம்மளால இது பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால ஹிந்தி வந்து கண்டிப்பாக நான் தேவைன்னு சொல்லவே மாட்டேன். படிச்சுக்கிட்டா ஓகே, இல்லைனாலும் நீ அங்கே போய் கற்றுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இப்போ இந்த டீலிமிட்டேஷன் பாலிசின்னு ஒன்று இருக்கு தெரியுமா, அதுக்கும் நிறைய பேர் முட்டு கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. இது கண்டிப்பா வேணும் அப்படின்னு ஏன் நம்ம ஆப்போஸ் பண்றோம்னா, நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம வந்து நிறைய காசு சம்பாதிக்கிறோம், இண்டஸ்ட்ரி இருக்கிறதுனால நம்ம நிறைய டாக்ஸ் கட்டுறோம், நல்லா படிச்சிருக்கனால நம்ம இன்ஜினியர்ஸ் வந்து நிறைய காசு மேக் பண்றாங்க. பட் நம்ம காசு எல்லாம் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் டாக்ஸ் கொடுக்குறோமா. இப்போ நீ 1000 ரூபாய் கொடுக்குற, உனக்கு ரிட்டர்ன் எவ்வளவு கிடைக்கணும்? சரி, ஒரு 100 ரூபாயோ 200 ரூபாயோ எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிற 800 ரூபாய் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு டெவலப்புக்கு வரணும். அதுதான் கான்செப்ட். பட் இங்க வந்து அப்படி நடக்காது. இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஒன்று பண்ணும் சென்ட்ரல் கவர்மெண்ட். அதாவது பூரா இருக்கிற ஸ்டேட்டை வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்றதுக்காக அவங்களுக்கு காசு கொடுப்பாங்க. அப்ப எந்த மாதிரினா, நீ நல்லா சம்பாதிப்ப, நீ உண்டு பண்ற காசு எங்க போகும்னா, இந்த காசுக்காகவும் இந்த எச்சத்தனமா இந்த மதத்துக்காகவும் அடிச்சுட்டு கிடக்குறானுங்கல்ல, இவனுங்க ஸ்டேட்டுக்கு போகும். இவனுங்க ஸ்டேட்டுக்கு கொடுத்தாலும் அங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி இந்த டீலிமிட்டேஷன்ல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, எங்க பாப்புலேஷன் அதிகமா இருக்கோ அங்கதான் எம்பி சீட் வந்து அதிகம். அதாவது இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து குடும்ப கட்டுப்பாடு இதை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணி, ஒவ்வொரு குடும்பத்திலயும் 2 குழந்தைங்க தான் ஃபாலோ பண்ணி, 2 பேர் இல்லைன்னு 1 இப்பெல்லாம் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணனால நம்ம வந்து ஃபினான்ஷியலா ரொம்ப ஸ்டேபிளா இருந்து சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வந்தோம். அதே இது மத்த இதெல்லாம் நார்த்ல வந்து அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா கண்டிப்பா ஃபாலோ பண்ணல. ஃபாலோ பண்ணனால அவங்க வந்து குழந்தை குட்டிங்கன்னு 4-5 பெத்து போட்டு இப்போ அவங்களோட பாப்புலேஷன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அதிகமா இருக்கிறனால இப்போ எந்த பாப்புலேஷன் அதிகமா இருக்கோ அவங்களுக்கு தான் பவர் அதிகம். அப்போ பாப்புலேஷன் அதிகமா இருந்து நாங்க வந்து பாப்புலேஷன் கம்மியா வச்சு கரெக்டா ரூல்ஸை ஃபாலோ பண்ணி லிட்ரஸி ரேட் நல்லா வச்சு நல்லா படிச்சு நல்லா வந்து இண்டஸ்ட்ரியல்ல டெவலப் ஆகி எல்லாத்துலயும் பக்கா இருக்கிற நாங்க எங்களுக்கு எம்பி சீட்டு கம்மி அப்படிங்கும்போது அப்போ நமக்கு வந்து பொலிட்டிக்கல்ல வந்து பவர் கம்மியாகும். எம்பி சீட் கம்மியாச்சுன்னா நமக்கு வந்து லீடரை செலக்ட் பண்றதுலேயே வந்து இஷ்யூ உண்டாகும். அப்போ இந்த மாதிரி இருக்கிறனால தான் இந்த பிரச்சனை ஏதாவது. நீட்டே எடுத்துட்டீங்கனாலும் அப்படிதான். நான் வந்து நீட்டுக்கு ஆப்போஸ்லாம் ஃபுல்லாக பண்ண மாட்டேன். ஏன்னா அதுலயும் சில டிராபேக் இருக்குது. ஏன்னா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் கொண்டு இருக்கிற வந்து 12th ஸ்டாண்டர்ட்ல நல்லா மார்க் எடுத்து அதுல ஸ்கோர் பண்ணி அதை வச்சு நம்ம டாக்டர் சீட் வாங்கி அதுல சக்சஸ்ஃபுல்லா டாக்டரா இருக்கிறவங்க இப்போ வரைக்கும் சூப்பரா இருக்கிறாங்க. பட் இதே நீட் எடுத்துக்கிட்டீங்கன்னா சிபிஎஸ்சி சிலபஸ். இப்போ நீ வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சிலபஸ் படிக்கிற, சிபிஎஸ்சி சிலபஸ்ல நீ வந்து எக்ஸாம் எழுதுனா எப்படி முடியும்? நீ கோச்சிங் சென்டர் கண்டிப்பா போய் ஆகணும், அதுக்கு அஃபோர்ட் பண்ணணும். பட் அதுலயும் ஒரு நல்ல இது இருக்கு. இப்போ நீட் எடுத்தா நீ வந்து டைரக்டா உள்ள வர முடியாது. நீ பணக்கார ஸ்டூடெண்டா இருந்தாலும் நீட்ல வந்து கண்டிப்பா நல்ல ஸ்கோர் பண்ணி நல்ல மார்க் இருந்து அதுக்கப்புறம் தான் காசு கொடுத்தாலுமே உள்ள வர முடியும். அந்த மாதிரி டிராபேக் இருக்கு. பட் ஆக்சுவலி இதை பத்தி தெரிஞ்சுக்கிடுங்க. அதனாலதான் நம்ம வந்து நார்த்தை விட எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கிறோம். இப்படியே ஃபியூச்சர்ல இருக்குன்னு நினைப்போம். இவனுக்கு எப்போ மாறுவானுன்னு தெரியல. முதல்ல ட்ரெயின்ல கண்டிப்பா சீட்டையாவது இல்ல டிக்கெட்டையாவது புக் பண்ணி வாங்கடா. ட்ரெயின்ல போக முடியல. பாய்.